வீண் வார்த்தைகள் தேவையில்லை. ஆமா, நான் சபையாடி வரும்போது என்ன யாருண்டா இருந்தால் நீங்க யாரு? ஆமா, உங்க பேர் என்ன? உங்களால இன்று என்ன நடக்க போகுது? இதெல்லாம் சொன்னா தானே எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாம்மா. ஆகட்டும். ஓட்டே ஓட்டே ஓட்டே. மல்லிகை மேல தூடி மங்கையாருடனே கூடி
நீங்க யாரு? என்னுடைய பேரோ ருக்குமணி என்ற. நல்ல ஜவுளி கடை பொம்மையாட்டமே கட்டி ஜவுளி கடையில ஒரு சீலை கட்டி விட்டு புடவை வியாபாரத்துக்கு சீலையை கட்டி விட்டு நிக்க வச்சுக்கிறாங்களே. அப்படி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கு தகுந்த பெயர். பெயரோ ருக்மணி. உங்க பெயரோ ருக்மணி. ஆமா, ஆயினும் ஏதோ காரணமாக என் மன்னவரை அழைத்திருக்கிறார்கள். மாமா சபைதர் பார் மட்டது இறங்கலாம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய கோயிந்தம்மா கொடுக்கப்பட்டது நமது முனியம்மா பேர்த்தியாக 20 ரூபாய் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நமது கலைக்குழுவின் சார்பாக மனமாற வேண்டிக் கொள்கிறோம்.
பாட்டு பாடுறதுக்காக 7 நேரம் நீ எவ்வளவு கூத்து அப்படியே உயிரோட கிடக்குது. நல்லா சேர்ந்து எடு என்னைய முடியும். ஒன்னியால வீட்டுல விட்டு வந்தா இங்க எப்படி பஸ் ஏறி வந்திருப்பான். ஏமா இந்த தீராக நெருந்திருக்கு சிங்கார பொண்ணு மேடையில் நான் யார்கிட்டமா பேசட்டும்? அடிப்பாவி கண்டாடி இந்த கரீம் டிவியா ஆள் இல்ல பாரி செவனேன்னு ஒருத்தர் பாரு முட்டுக்கல்லாட்டம். நான் யார்கிட்டமா போகட்டும்? அவர்கிட்டயே போய் சட்டினி ஆகி போயிருவேன். மேல உளுந்தாருன்னா அவ்வளவுதான். நான் எந்திரிச்சு வா உன்னதான் கேக்குறாவா யாரையும் கேட்கல. அப்படியா? அம்மா அப்படி இருந்துட்டாலும் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் அலை கடல் போல காட்சி தருகிறார்கள். எதற்காக? ஒரு கிளி போட தெரியாது. மதிப்புக்கு மரியாதைக்குரிய அம்மாச்சி தந்தை அவர்களுக்கும் முனியமா தாய் அவர்களுக்கும் பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவை ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி இருந்தாலும் நாடகத்தை விட்ட அன்பு நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வருகை தந்திருக்க ரசிக பெருமக்கள் குடும்பமும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கலைக்குழுவின் சார்பாக மனமாற வேண்டிக் கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் நீங்க இந்த நாடகம் என் பேர் என்ன உனக்கு தெரிய மாடி சொல்கின்றேன். சொல்லு மாதர் மெச்ச சுந்தரவாதி முல்லை இப்ப தெரிஞ்சதாடி. இப்ப தெரியுது. குட்டி எடுத்து கொண்டா எனக்கெல்லாம் தெரியும் என்னன்னு. 2 பேரும் ஜோடி போறது நல்லா இருக்குது. நானும் முதிய கழிப்பில்ல உடம்பு கட்டு கரெக்டா இருக்கு. உங்க பெயர்? என் பேர் தான் பாவா என்று. ஓ பாமா. குட்டி எடுத்து கொடாப்புல போட்டு சளி பிடிச்சு. உங்க பெயரோ பாமா. பாமா. அப்படி இருந்தா ஏன் ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா? உங்க கணவராக பட்ட உங்களை உடனே எழுதிய மலைக்கு வர சொன்னார். பார்க்கலாமா? சரணம் சரணம் சாமி.
ஆனால் நாடா மாமா ருக்மணி மல்லிகை முள்ளிகை இருவாச்சி குங்கு மன்னாரம் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை பறித்து வந்து உன் பாதத்துக்கு பன்னீரால் கால் கல்வி பட்டாட்டி தொடைத்து சரி ருக்மணி பாவாவும் பாதம் படிந்தேன் சுவாமி. மாமா ருக்மணி, ஆனால் நாடா கணவனை கண்கின்ற தெய்வம் என்ற திருவடி பார்த்த படித்த பிறகு இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகிலே மாமா ருக்மணி என்ன நீடோடி காலம் வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடி காலமா. சரி சுவாமி, என்ன அடுத்தது ஒரு விவரம் என்ன? ஆனால் சுவாமி, ருக்மணி மாமா எதற்காக உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நேற்று வரை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 14 நாள் சண்டை முடிந்தது. விடிந்தா 17 யுத்தம். பாண்டவருக்கு எதுவும் தெரியாதல்லவா? வழிகாட்டக்கூடிய கடவுள் நானு. பாரத போர் எப்படி முடிச்சு வைப்பது என்று பகவானை அழைத்து கேட்கலாம் என்று இருக்கிறார்கள். பாண்டவரை பார்க்கணும், அதுக்கு நீ அத்தை குந்தியை பார்க்கணும். இப்படி பாரத போரை முடிச்சு வைக்கணும். சுவாமி, அதனால நான் பாண்டவரை காண சொல்கிறேன். அப்படியே ஆகட்டும். ஆகிட்டெல்லாம் எங்க எடுத்து கொடுத்தீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆகிட்ட எந்த கல்ல எடுத்தீங்கன்னா கேப்பாவும் தெரியாதா? எடுத்து கொடுத்தீங்களா? எங்கன்னா கடையில வாசல் எடுத்து வந்து போட்டீங்களா? தெரியல. உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நாங்க எங்க எடுத்துக்க எல்லாம் பகவானுடைய சூழ்ச்சி. அப்படி நான் போறேன். ஆமா, கவுட நாடகம்பா. அப்பப்போ உருவத்தை மாத்திக்கோ. பகவான் நினைச்சா அப்படி வந்துட்டே இருக்கு. புடவை செய்யலாம். அப்படியே ஆகட்டும். சரி, ஆகட்டும். நான் புறப்பட்டு வருகிறேன். சென்று வருங்க. அரவல் இருக்கு. என் அத்தையை பார்த்து 2 வரத்தை வாங்க செய்யணும். புறப்படலாமா? இவ்விதமாக மகாலயப்பட்டவர் அத்தை பார்க்க போக நேரத்தில் இதே சமீபத்தில் சுந்தமாதேவி சமேதர்வா